ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 6/8/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு நீங்களே சத்தியம் பண்ணிக்கோங்க, நான் இனிமையாக இல்லை, மிக மிக இனிமையாக ஆகணும் அப்படிங்கிறது. ஆனால் இதை எச்சரிக்கை என்னென்னா, அப்போ தான் பயங்கர கோபப்படுற மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ அப்படி வந்தாலும் நான் இனிமையாக தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கணும். ஸோ ஏன்னா இது உங்கள் குணத்தை மாற்றக்கூடிய விஷயம். உங்கள் குணத்தை மாற விட்டுருமா கலியுகம் இல்லையா? கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கலியுகத்தை சார்ந்தவர்கள் மாதிரி தான் இருப்பாங்க எல்லாருமே. அப்போ உங்களையும் அப்படி ஆக்க தான் ட்ரை பண்ணும் சூழ்நிலை. ஆனால் நாம் கலியுகத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம், சங்கமயுகம். ஸோ இங்கே இனிமையாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதனால் எல்லோரையுமே சுகத்தின் பார்வையோடவும் அன்பின் பார்வையோடவும் தான் பார்க்கணும். யாருடைய பேரு ரூபத்திலையும் சிக்கிக்கக்கூடாது. ஸோ இதுக்கு நீங்கள் உறுதிமொழி எடுக்கணும். இனிமையாக இருக்கணும், எல்லோரையும் அன்பாக தான் பார்க்கணும், அன்பு சுகத்தை கொடுக்கக்கூடிய பார்வை தான் பார்க்கணும். அடுத்தது யாருடைய பேரு ரூபத்திலும் சிக்கிக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அன்புன்னு போய் சிக்கிக்கக்கூடாது, விலகியும் இருக்கணும். ஆத்மாவில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். கேள்வி: யோகத்தின் சித்தி அதாவது பலன் என்ன? உறுதியான யோகியுடைய அடையாளம் என்ன? அதுக்கு பதில், யோகத்துடைய பலன் என்ன தெரியுமா? எல்லா கர்மேந்திரியங்களும் முற்றிலும் சாந்தமாகிடும், குளிர்ச்சியாகிடும், முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்களுடைய கர்மேந்திரங்கள் இல்லை, ஒரு 7 குதிரை நீங்கள் நினைக்கிற மாதிரியே போகுதுன்னா எப்படி இருக்கும் வண்டி? நீங்கள் கஷ்டப்பட்ட இப்படி வா இப்படி வான்ட்டு நீங்கள் அடிக்க தேவையில்லை. அந்த மாதிரி உங்களுடைய கர்மேந்திரங்களும் மனம் புத்தியும் அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரி பாபாவுடைய கட்டளைப்படித்தான் நடக்கும். கட்டளையை மீறாது, இயல்பாகவே. இதுதான் யோகத்துடைய வெற்றி சித்தின்னு சொல்லலாம். ஸோ யாருடைய கர்மேந்திரியங்கள் கொஞ்சம் கூட சஞ்சலமடையாமல் இருக்குதோ அவங்கள தான் பக்கா யோகின்னு சொல்ல முடியும். ஸோ அணு அளவு கூட எந்த ஒரு தேகதாரி மேலேயும் கண்கள் மூழ்கிடக்கூடாது. அவ்வளோ கவனம் கொடுக்கணும். எந்த தேகதாரி மேலேயும் உங்கள் கண்கள் மூழ்கிடக்கூடாது. இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் இளைஞர் கிடையாது, இளைஞர்னு நினச்சிட்டு மற்றவர்கள் எதிர்ப்பாளர் ஈர்ப்பில் சிக்கிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வானப்பிரஸ்த நிலை இல்லை. இப்போ வயோதிகர்களுக்கும் அந்த விகார எண்ணம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் எல்லோரும் அவங்கள தாத்தா பாட்டின்னு கூப்பிட்டு அவங்களே ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, நம்ம இவ்வளோ வயசாச்சு, இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அதை தான் பாபா சொல்கிறாரு. தோற்றத்தில் இளைஞராக இருக்கிறதுனால இளைஞர் நினச்சிக்காதீங்க, நீங்கள் தாத்தா தான். அதுவும் சாதாரண தாத்தா கிடையாது, எல்லையற்ற தாத்தா. அதான் இல்லை, ஆத்மா ரீதியில் பார்த்திங்கன்னா எல்லோரையும் விட வயதானவர்கள். ஸோ இப்போ போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதனால் ஒரு பாபாவை தவிர வேறு எங்கேயும் புத்தி போகக்கூடாது, கண்ணு போகக்கூடாது. ஸ்லைட்டாக கூட
இவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படி மைண்டு பார்க்கணுன்ற எண்ணம் கூட வரக்கூடாது. ஏன்னா நான் ஒரு தாத்தா, நான் ஒரு பாட்டி. இதுவே பயங்கர பவர்ஃபுல்லான சோமானம். பாடல் விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க பாட்டை கேட்டீங்க. இதோடைய அர்த்தத்தை பற்றி மனதில் விசார் சாகர் மந்தன் செய்யணும், சிந்தனை பண்ணணும். என்ன விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளேன்றாரு? நாம் என்ன பிரியதர்ஷினிகளா? எப்படி பிரியதர்ஷினிகள்? விழித்தெழுங்கள்ன்றாரு. நாம் என்ன தூங்கிட்டா இருக்கிறோம்? அப்போ விழித்தெழுவதுன்னா என்ன? தேக உணர்வில் இருந்தாலே நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தன்றார். அப்போ ஆத்ம உணர்வுக்கு வர்றதுக்கு பேர் தான் விழித்தெழுதல். ஸோ இதை பற்றியிலும் மனசில் சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணி பண்ணி குஷியில் இருக்கணும். இல்லை இந்த மாதிரி ஞானத்தை சிந்தனை பண்ண குஷி இருக்கும். ஏன்னா இது எல்லாமே புது உலகத்துக்கான விஷயம். இலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்து இதை கேட்கும்போது தான் உங்களுக்கு குஷி வரும். ஸோ புது உலகத்துக்கான புது விஷயங்கள் இது. புது உலகத்துக்காக பாபா நம்மளை எழுப்புறார். இந்த புது விஷயங்களை நாம் இப்போ தான் கேட்கணும், சொர்க்கத்தில் போய் கேட்க முடியாது. புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறவர் மனிதனாக இருக்க முடியாது அப்படின்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ எந்த மனுஷனும் புது உலகத்தை ஸ்தாபனை பண்ண முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இது புதுசாக நடக்கலை. 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்த அதே பழைய விஷயங்கள் தான் மறுபடியும் புதுசாக சொல்கிறார் பாபா. பழையது புதியதாகவும் புதியது பழையதாகவும் ஆகுது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அதே விஷயங்களை தான் இப்போ பாபா புதுசாக சொல்கிறார், புதுசாக்கி சொல்கிறார். ஆனால் இது புதுசு கிடையாது, விஷயம் அதே தான். எதுக்காக சொல்கிறாரு? புது உலகத்தின் ஆஸ்தி அடையிறதுக்காக. ஸோ அதுக்காக இல்லை, புது உலகத்தின் ஆஸ்தியை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக குழந்தைங்க முன்னாடி பாபா ஞான நடனம் ஆடுறார். பக்தியில் கூட ஸோ இந்த ஞான நடனம் ஆடுறத தான் அவங்க நாட்டியத்தின் கடவுள் நடராஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்தியில் கூட நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை நாலாப்புறமும் சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கலாம், அம்மன் ஊர்வலம்லாம் வரும்போது டான்ஸ் ஆடிகிட்டே போகிறாங்க. ஆனால் ஞானத்தின் நடனம் ரொம்ப ஈஸி இல்லையா? அந்த ஸ்தூலமான டான்ஸ் எல்லாராலையும் ஆட முடியாது இல்லையா? ஏன்னா அதில் கர்மேந்திரங்கள் அதிகமாக செயல்படுது. ஒரு டைமுக்கு அப்புறம் டயர்டாகிடும், முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது உள்ளுக்குள்ளே மட்டும் ஞான நடனம் நடக்குது இல்லை? பாபா சொன்னதை நாம் நினச்சி பார்க்குறோம். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது அப்படிங்கிற ஞானம் நம்ம புத்தியில் இருக்குது. இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது இல்லை. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு ஏற்கனவே தெரியும். அதை அப்படியே சிந்தனை பண்ணால் போதும். நினைக்கிறதுக்கு மட்டும் முயற்சி தேவைப்படுது. அதில் தான் குழந்தைங்களில் பலர் ஃபெயில் ஆகிடுறாங்க. எங்கேயாவது கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னு அர்த்தம், புத்தி வேறு எங்கேயோ போயிடுது. ஸோ எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? யாருடைய பேர் வடிவங்கள்லையும் சிக்கிக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதாவது
முஸ்லீம்கள் வந்து விக்கிரக வழிபாடு கொலை செய்கிறதோட பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா வந்து காமம் தான் கொலை செய்கிறதோட பாவம்னுவார். சித்திர வழிபாடு விக்கிரகம்ன்றது உடம்பு தான் குறிக்குது இல்லை, அந்த உடலை பார்க்க பார்க்க இறுதியில் அது காமத்தில் இட்டாந்து விட்டுடுது. ஸோ அதனால தான் உடலை பார்க்காதீங்க, ஆத்மா மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அர்ஜுனனுக்கு அந்த புள்ளி மட்டும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ ஆண் பெண் காமவசமாகி பேர் வடிவங்களில் சிக்கிக்கிறாங்க இல்லையா? மற்றபடி கோபம் ஒன்றும் பேர் வடிவத்தில் சிக்க வைக்கிறது கிடையாது. அதனால் முதல்ல இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருடைய பேர் வடிவத்திலும் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? ஆத்மாவிலே கவனம் இருக்கணும். அப்போ நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம். அது ஒரு ஜடம், அதுக்குள்ளே ஒரு ஆத்மா பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு கவனம் இருக்கணும். அதுக்கு தன்னை ஆத்மான்னு உணரணும். அப்போ தான் டக்குன்னு உங்களால் மற்றவங்கள ஆத்மான்னு பார்க்க முடியும். நாம் ஆத்மா அசரீரியாக தான் வந்தோம், அசரீரியாக தான் போகணும் இல்லையா? அசரீரி ஆகி போகணும் ஆத்ம உணர்வில் வந்து. இந்த சரீரத்தின் உணர்வையே விட்டுடணும். இந்த பேர் வடிவத்தில் சிக்கிறது ரொம்ப ரொம்ப கெட்ட நோய், அருவருப்பான நோயின்றார். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதாவது ஆத்மாவை பார்க்குறது தான் இருக்கிறதுலே உயர்ந்த பார்வைன்னுவார். அப்போ தேகத்தை பார்க்கறது தான் இருக்கிறதுலே தாழ்ந்த பார்வை. அது உண்மை தான் இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கேவலமாக பார்வை போயிடுது. அதனால் பாபா சொல்கிறார், பேர் வடிவத்தில் சிக்கிறதே ரொம்ப கெட்ட நோயின்றார். பாபா குழந்தைங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒரு சிலர் இந்த விஷயங்களை புரிஞ்சிக்கிறதே கிடையாது. பேர் வடிவத்தில் எதுக்கு பாபா சும்மா பேர் வடிவத்தில் சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வீணாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களாம் குழந்தைங்க. ஆனால் இது மறைமுகமான நோய் இல்லையா? காரணம் இல்லாமல் பாபா சொல்லுவாரா? அதனால் நாயகனாகிய பாபா நாயகிகளை எழுப்புறார், அல்லது தந்தை குழந்தைங்களை எழுப்புறார். குழந்தைகளே எழுந்திருங்க, விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே விழித்தெழுங்கள்னு பாட்டு கூட இருந்துச்சு இல்லையா? எதுக்கு எழுப்புறாரு? எழுந்துறீங்க, கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுது இல்லையா? சூரியன் வந்துச்சு பாரு, எழுந்துறேன்னு வீட்டில் லௌகிக அப்பா அம்மா சொல்கிற மாதிரி பாபா எழுப்புறார். சத்தியுகம் வரப்போகுது, எழுந்திரி, நீ யாருன்றதை மறந்துட்டியா? உங்களுடைய ஆத்ம ஜோதியை பிரகாசிக்க வைக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். பாருங்களா, நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் கார்த்திகை தீபம் அல்லது தீபாவளி அப்போ ஜோதி விளக்கேற்றுறோம். ஆனால் பாபா இந்த யுகம் ஃபுல்லாக இந்த விளக்கை ஏற்றுறதுக்கு படாத பாடுபடுறார் இல்லையா? அவர் ஏற்றி வைக்கிறார், ராவணன் அணைச்சிட்டு போயிடுறான். அவர் ஏற்றி வைக்கிறார், ராவணன் அணைச்சிட்டு போயிடுறான். மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க தலைமாட்டில் வந்து ஒரு ஜோதியை ஏற்றி வைக்கிறாங்க. அந்த ஜோதி அணையாமல் கவனமாக பார்த்துக்கிறாங்க. ஆத்மா இருட்டில் இருந்துடக்கூடாது அப்படின்னு. அது வந்து பக்தி மார்க்கத்தின் விஷயம் இல்லையா? ஆத்மா எங்கேயோ போகுது, இது வெளிச்சம் காட்டுதுன்ற மாதிரி. ஆனால் ஆத்மா என்ன கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, அது ஒரு செகண்டில் போயிடுதுன்றார். நிறைய மனிதர்கள் ஜோதியையே பகவான்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்காக தானே திருவண்ணாமலை ஜோதி அங்கெல்லாம் போகிறாங்க. பிரம்ம சமாஜத்தினருக்கு கூட கோயில் இருக்குது, அங்கே இரவும் பகலும் ஜோதி ஏற்றி வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அதுக்கு எவ்வளோ செலவாகும் இல்லை? அதேமாதிரி சாமிக்கு முன்னாடி விளக்கேற்றி வைப்பாங்க, அதுக்குமே டெய்லியும் ஏற்றி வச்சா கூட செலவாகும் தானே இல்லையா? எண்ணெய்க்கு. அதுவும் அங்கே நெய்யில் ஏற்றி வைப்பாங்களாம். நெய் வீணாக செலவாகுது, அங்கே அதை ஊற்ற வேண்டிய தேவை கிடையாது.
உண்மையிலே நினைவு, அதுக்கு பதிலாக அவங்க நெய்யை ஊற்றுறாங்க. இல்லை, நெய் இருந்தால் விளக்கு எரியும், நினைவு இருந்தால் ஆத்மான்ற உணர்வு இருக்கும். அப்போ நெய் பண்ணுற வேலையை நினைவு பண்ணுது. அதனால் இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. புது விஷயமாக இருக்குது, அதனால தான் சண்டை நடக்குது. கணவன் நீ ஏதோ தப்பான வழியில் போகிற அப்படின்ட்டு மனைவி கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க நிறைய வீடுகளில், இல்லையா? பாபா சொல்கிறாரு, நான் பாரதத்தில் தான் என்னுடைய இனிமையான குழந்தைங்க கிட்ட தான் வரேன்றார். ஒருவருக்கு அவர் பிறந்த தேசம் பிரியமானதாக இருக்கும், இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, மறுபடியும் என்னுடைய பாரத தேசத்தில் நான் வரேன்றார், இல்லையா? முந்தைய கல்பத்தில் அவர் இங்கே தான் பிறந்தார், இப்போயும் இங்கே தான் பிறக்கிறார். அதனால் என்னோட பாரத தேசம்ன்றார். வேறு எந்த நாட்டையும் கடவுள் என்னோடதுன்னு சொல்லலை. இது எவ்வளோ பெரிய விஷயம், இல்லையா? கீதையில் கிருஷ்ணருடைய பேர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் மனிதர்கள் எல்லோரும் சிவபாபாவை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சிவன் சொல்லியிருந்தாருன்னு அப்படின்னு சொல்லியிருந்தால் எல்லோரும் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா எல்லா மதத்துலேயும் ஜோதி பேசுகிற மாதிரி தான் இருக்கும், இல்லையா? மோசஸ் கிட்ட ஒரு ஜோதி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இங்கேயும் ஜோதியாகிய சிவன் பேசுகிறாருன்னா ஏற்றுக்குவாங்க. ஆனால் எப்படி பேசுகிறாருன்னு மட்டும் அவங்களுக்கு தெரியாது. பாருங்கள், சிவன் கோயிலுக்கு எத்தனை பேர் போகிறாங்க. பெரியதிலும் பெரிய கோயிலாக இந்த சோமநாதர் கோயில் இருந்தது. ஆனால் இப்போ நிறைய கோயில்கள் உருவாயிடுச்சு. எல்லையற்ற தந்தையை ஏற்றுக்கிட்ட மாதிரி எல்லோரும் கிருஷ்ணரை அந்த அளவுக்கு ஏற்றுக்கிறது கிடையாது. இந்த சமயம் இவரை மாதிரி பிரியமான பொருள் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது, இல்லை? எதுக்கு மனைவி கணவனை விட்டுட்டு வெளியில் வராங்க நிறைய பாபா குழந்தைங்க வீட்டில்? நீ கடவுளை நினைக்கக்கூடாது, முரளி படிக்கக்கூடாதுன்னு அவங்களால தாங்க முடியல. ஏன்னா இதை விட பிரியமான பொருளாக அவங்களுக்கு கணவன் தெரியல. அதனால தான் தூக்கி கடைசிட்டு வராங்க, கணவன், சொத்து எல்லாத்தையும். சூப்பர் லைன், இல்லையா? மற்றபடி இதில் பிரம்மாவுக்கு மகிமை கிடையாது, அந்த நிராகார சிவபாபாவுக்குத்தான் மகிமை. அவர் தான் எதையும் அனுபவிக்காதவர், இல்லையா? சுயநலமற்ற அன்பு அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அந்த எல்லையற்ற தந்தை தான் சொர்க்கத்தை படைப்பவர். அவர்கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடையிறதுக்கான முயற்சி செய்யணும், இல்லையா? சரி, இன்றைக்கி பிஸியாக இருக்கிறான், நாளைக்கு பாபா நினச்சிக்கலாம். இப்படி நாளைக்குன்னு சொல்லியே ஒரு நாள் காலன் உங்களை விழுங்கிடுவான் அப்படின்னு அர்த்தம். இறந்துடுவீங்க. ஏன்னா எப்போ இறக்குறோம், நிறையா இப்போ இறக்குறவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி தானே இருக்குது. நல்லா இருந்தார், எப்படி திடீர்னு இறந்தாருன்னே தெரில, நம்பவே முடியல, எந்த நோயும் இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் டைம் இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது பாக்கி. அதனால் பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி ஃபுல்லாக எடுக்கணும். ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ எவ்வளோ வேகமாக போகணும்? ஒரு நொடிக்கு 10 நிமிஷத்துக்கான முயற்சி பண்ணணுன்றார். ஸோ எப்போ நீங்கள் ஒரு கருத்தை போர்டில் எழுதி போடுறீங்களோ கண்காட்சிகளில், அப்போ நீங்கள் அதை புரிய வைக்கவும் செய்யணும். அதான் அங்கே எழுதியிருக்குல்ல, அவங்களா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தேவதை ஆத்மா யாராவது இதை புரிய வைக்க மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க. சிலர் தயக்கத்தில் கேட்காமலும் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் புரிய வைக்கவும் செய்யணும். அவர் எல்லையற்ற தந்தை அப்படின்னு உங்களுக்கு நிச்சய புத்தி வந்துச்சுன்னா அவர்கிட்ட ஆஸ்தி அடையிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வெளியில் போன உடனே மறந்துடுவீங்கன்னு சொல்லுங்கள். பாபாவோ கல்யாணக்காரி, எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர். அவர் சொல்கிறாரு, இந்த யோகத்தின் மூலமாக தான் உங்களுடைய எல்லா துக்கங்களும்
21 ஜென்மத்துக்கு விலகி போகுது. இல்லை எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய முயற்சி பாபாவுடைய நினைவு தான். நினைவின் மூலமாக எல்லா துக்கமும் தூரம் போயிடுது. பெண் குழந்தைங்க அவங்கவுங்க வீட்டில் கூட இதை புரிய வைக்கலாம். இப்போ அனைத்து துக்கங்களையும் நீக்கக்கூடியவராகிய அந்த எல்லையற்ற தந்தையை நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா தமோ பிரதானத்துலேருந்து சதோ பிரதானமாக ஆகிட்டே இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் புரிய வச்சுக்கிட்டே இருக்கணுன்றார். ஒருவேளை பெண் குழந்தைங்க வீட்டை விட்டு வெளில வர முடியலன்னா கூட, இல்லை அப்போல்லாம் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்களே, ஸோ அப்படி புரிய வைக்கணுன்றார். இப்போ ஃபோன்லாம் இருக்குது இல்லையா, ரிலேஷனுக்கு அவங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்பு, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதிலெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். தூய்மையாகவோ கண்டிப்பாக இருக்கணும். இங்கே தூய்மையின் விஷயந்தான் ரொம்ப முக்கியமானது இல்லை. பாபாவையும் நினைக்கணும், தூய்மையாகவும் இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக பாபா நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்மேந்திரங்கள் சாந்தமாகிடும் இல்லையா, சஞ்சலமாகாது. ஸோ அதுக்கு நினைவு பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வலுக்கட்டாயமாக தூய்மையாக இருக்கணும், கூடவே நினைவும் செய்யணும். ஒரு டைமுக்கு அப்புறம் கர்மேந்திரங்கள் சஞ்சலம் அடைகிறது நின்றுடும். குழந்தைங்க மாதிரி, குழந்தைங்களுக்கு எந்த விகார உணர்வும் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி ஆகிடுவீங்க. யோகத்தின் சித்தி முழுமையாகாத வரை இந்திரியங்களும் சாந்தமாகாது. ஸோ அப்போ யோகத்தின் வெற்றி அடைகிற வரைக்கும், முழுசாக வெற்றின்றது கர்மேந்திரியங்கள் சாந்தமாகிறது தான். அதுதான் லட்சியமும் கூட. ஸோ இது யாரோ ஒரு பிரதர் கூட கேட்டிருந்தாங்க, ராஜயோகத்துடைய லட்சியம் என்ன, லக்ஷ்மி நாராயண் நாகரன் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் லட்சியம். கர்மேந்திரங்கள் சாந்தமாகணும், நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் தன்னை செக் பண்ணணும். காம விகாரம் என்னை ஏமாற்றாமல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க இல்லையா. அதுதான் நம்பர் 1 எதிரி. நான் பக்கா யோகியாக இருக்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது. அப்போ தான் பக்கா யோகி. இது வானப்பிரஸ்த நிலை போல தான். வானப்பிரஸ்த நிலைன்னா நான் தாத்தா பாட்டி தான், நம்ம கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அப்படின்னு நினைக்கணும். கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா. ஸோ இதில் பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருந்தால் கடவுளை நினைக்கிறத தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அவரால். அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. என்ன பண்ணாலும் மரணப்படுக்கையில் இருக்கிறேன், பாபாவை நினச்சிட்டு இருக்கிறேன். அதான் மரணம் உங்கள் தலைக்கு மேலே இருக்குதுன்றார். அதனால் பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் புரிய வைக்கிறார். ஸோ பாபா சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் நல்ல யோகியாக ஆகுறீங்களோ, உங்கள் கண்கள் எங்கேயுமே யார்கிட்டையுமே சிக்காமல் இருக்குதோ, பிறகு உங்கள் இந்திரியங்கள் சாந்தமாகிடும் இல்லையா. கர்மேந்திரியங்கள் சாந்தமாகணும்னா கண் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண் பத்திரம் இல்லையா. ஸோ கண் மிகப்பெரிய எதிரி, அதை தான் ஏமாத்துது. ஸோ நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கோயில்கள் அம்மன் சிலைகள் நேராக தான் பார்த்துட்ருக்கோம், உங்களை பார்க்குற மாதிரி தெரியாது. ஸோ அப்படின்னு அர்த்தம், பார்த்தும் பார்க்காம இருக்கிறாங்க, பாபா நினைவில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் கர்மேந்திரியங்கள் சாந்தமாகுன்ற. ஸோ சூப்பரான டிப்ஸ் கொடுக்குறாரு இன்றைக்கி இல்லையா. ஏன்னா கண்கள் எல்லோரும் ஏமாற்றக்கூடியது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யோகத்தில் மனநிலையும் நல்லபடியாக உறுதியாகிடும். யோகத்தில் மனநிலையும் நல்லபடியாக உறுதியாகிடும்.
பிறகு நாம் இளமையிலே வானப்பிரஸ்த நிலையை அடைஞ்சிட்டோன்னு அனுபவமாகும். இல்லை இளமையிலே அந்த வயதிக மனநிலை வந்துடும். இல்லை வயதானவங்களுக்கு எப்படி மனநிலை இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும்ன்றார் பாபா. சொல்கிறாரு காம மகாசத்ரு. அதனால் உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்மேந்திரியங்கள் சாந்தமாகிட்டே இருக்கும். மேலும் மிக இனிமையான சுபாவம் அமைஞ்சிடும்ன்றார். இல்லை கர்மேந்திரியமும் சஞ்சலமாகாது, சுபாவமும் இனிமையாக ஆகிடும். அப்போ உங்களுக்கே தோணும், நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கடுமையாக இருந்தேன், கோபக்காரனாக இருந்தேன், இப்போ எவ்வளோ இனிமையானவனாக மாறிட்டேன் அப்படின்னு அனுபவம் ஆகும். பாபா அன்பின் கடல் இல்லையா, அதனால் குழந்தைங்க கூட அதே மாதிரி ஆகணும். அப்படி இல்லைன்னா தான் பாபாவுக்கு டிஸ்சர்வீஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அதனால் பாபா சொல்கிறாரு, எல்லோரிடமும் அன்பான பார்வை தான் இருக்கணும். யாருக்காவது துக்கம் கொடுத்தீங்கன்னா துக்கம் அடைந்தே இறந்து விடுவீர்கள். அதனால் மிகவும் இனிமையானவராக ஆகணும். பாபா சொல்கிறாரு, நான் ரூப் பசந்தாக இருக்கிறேன். இல்லையா, ரூப் பசந்த்னா ஞானியாகவும் யோகியாகவும் இருக்கிறேன். பாபா கிட்டேருந்து எவ்வளவு விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்கள் நமக்கு கிடைக்கிது. அதன் மூலமாக நம்ம புத்தி பையை நிரப்பிக்கிறோம் ஞான ரத்தினங்கள்னால. அந்த அஞ்ஞான மனிதர்கள் சங்கரருக்கு முன்னாடி போய் என் பையை நிரப்புங்கன்னு கேட்குறாங்க. சங்கர் பையை நிரப்புறவர் கிடையாது, சிவன் தான் நிரப்புவார். சங்கர் வேறு, சிவன் வேறேன்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஞானக்கடலான பாபா குழந்தைகளாகிய நம்முடைய பையை ஞான ரத்தினங்கள்னால நிரப்புறார். நீங்களும் ரூப் பசந்த், யோகி மற்றும் ஞானிகள் இல்லையா. பாபா நமக்கு ஞான ரத்தினங்களால் நிரப்பிட்டார். அதனால் நாமளும் ரூப் பசந்த் ஆகிட்டோம். ஸோ அப்போ நாமளும் மற்றவர்களுக்கு ஞானத்தை நிரப்பணும். ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் இப்போ ரூப் பசந்த் ஆகிட்டு இருக்குது. அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். நாம் எந்த அளவுக்கு ஞான ரத்தினங்களை தாரணை செஞ்சு ஞான நடனம் ஆடுறோம் அல்லது ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறோம். இல்லை, ஞானத்தை கொடுக்கறது தான் ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறது. அவங்க ரத்த தானம் பண்ணுறத பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் நாம் ரத்தினங்களை தானம் பண்ணுறோம். ரத்த தானம் பண்ணுறவங்க ரத்தினங்களை தானம் பண்ணுவாங்களா? ஸோ எல்லாத்தையும் விட மிக நல்ல ரத்தினம் அல்லது விலை உயர்ந்த ரத்தினம் எது தெரியுமா? மன்மனாபவ தான். தந்தையை நினைவு செய்கிறதன் மூலமாக தான் தந்தையுடைய ஆஸ்தி அடையிறீங்க. ஸோ இந்த ஞானம் தான் மெயினாக கொடுக்கணும் இல்லையா. எப்படி பாபா கிட்ட ஞானம் நிரம்பி இருக்குதோ அதே மாதிரியே பாபா நம்மளையும் மாத்துறார் அவருக்கு சமமாக. இப்போ பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் கூட அவங்களுக்கு சமமாக மற்றவங்கள ஆக்குறாங்க இல்லையா. இவர் எல்லையற்ற தந்தை. இவருடைய ரூபம் புள்ளி, உங்களுடைய ரூபமும் புள்ளி தான். உங்களை தமக்கு சமமாக ஞானக்கடலாக ஆக்கிறார். எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை நீங்கள் தாரணை செய்து மற்றவர்களுக்கும் தாரணை செய்ய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த பதவி அடைவீங்க அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நிறைய பேருக்கு நன்மை செய்பவராக ஆகிறீங்கன்னா, அதாவது ஞானத்தை கொடுக்குறீங்கன்னா, நிறைய பேருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பாபா கூட தினம் தினம் சேவை செய்கிறாரு இல்லையா. இந்த குல்ஜார் தாதி குழந்தை எவ்வளவு இனிமையாக புரிய வைக்கிது, அனைவருக்கும் பிடிச்சிருக்குது.
கடைசியில் குல்ஜார் தாதி உடம்புலே பாபாவும் வந்துட்டார் இல்லையா. இது சாக்கார முரளி. இப்படிப்பட்ட பிராமணி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனம் விரும்புதான். இப்போ ஒரு பிராமணி எல்லா இடங்களுக்கும் போக முடியாது. இருந்தாலும் பாபா சொல்கிறாரு, யாரெல்லாம் நம்மளால் நல்லா புரிய வைக்க முடியும், நல்லா தான் புரிய வைக்கிறோன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆல்ரவுண்டு சேவை செய்யணும். இல்லை, எல்லா இடத்துக்கும் பறந்து பறந்து போய் சேவை செய்யணும். தானாகவே ஆர்வம் வரணும். நான் சென்டர்களை சுற்றி வருவேன், நிறைய பேருக்கு என்னால் நன்மை செய்ய முடியும், என்னுடைய நல்ல நறுமணம் பரவுது அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க 10-15 நாள் போய் சென்டரை சுற்றிட்டு வரணும், அந்த சேவையில் கலந்துட்டு வரணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கணும். இல்லை, ஏதோ ஒரு பிரம்மகுமாரி சென்டரில் எப்போவுமே சேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக எல்லா சென்டர்லையுமே எப்பவுமே சேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ஒருத்தரை பார்த்து மற்றவங்களும் கற்றுக்குவாங்க. ஸோ இதோடைய நினைவாக ஜெகோவாவின் சாட்சிகளில் கூட அதே மாதிரி வேறு இடத்துல இருந்து வர வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஊக்க உற்சாகம் வரும்னுட்டு. யார் செய்வாங்களோ, இல்லை பாபா சொல்கிறாரு ஒவ்வொரு சென்டராக போய் சேவை செய்யுங்கன்ட்டு, அப்படி செய்கிறவங்க அடைவாங்க இல்லையா. பாபா சொல்கிறத செய்கிறவங்க ஆஸ்தி அடைவாங்க, உயர்ந்த பதவி அடைவாங்க. இந்த சேவை மிகவுமே நன்மை செய்யக்கூடியது. ஏன்னா நீங்கள் மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்குறீங்க, ரத்த தானம் கொடுத்துட்டா அவங்க உயிர் பொழைச்சிடுவாங்கன்னு கேரண்டி கிடையாது. ஆனால் நீங்கள் உயிர் தானம் கொடுக்குறீங்க, எது சிறந்த தானம் அப்போ இல்லையா. இது மிகவும் உத்தமத்திலும் உத்தமமான காரியம். வேலையில் இருக்கிறவங்க கூட நேரம் ஒதுக்கி யுக்தியோட சேவைக்கு போக முடியும் இல்லையா. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலையில் இருக்கிறவங்க எல்லாருமே சேவை பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலாம், எப்படி உங்களால் வர முடியுது அப்படின்ட்டு. ஸோ நிறைய இடங்களில் அந்த வீக்லி ஆஃப் இருக்கும். அப்போ சேவையப்போ இவங்க ஆஃப் எடுத்துகிட்டு மற்ற நாள் மற்றவங்களுக்கு பதிலாக அவங்க அங்கே வேலை செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய யுக்திகள் இருக்குது. இத்தனையும் கேட்டால் ஜெகோவாவின் சாட்சிகளில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஊழியம் செய்ய போகிறோன்ட்டு 5 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய வேலையில் எவ்வளோ காசு கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த வேலை தேவையில்லைன்னு ஒதுக்கிடுவாங்க. இது இறைவனுக்காக இந்த டைம் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. இது இல்லாமல் சனி ஞாயிறு அந்த மாதிரிலாம் கூட போவாங்க. சேவையில் நல்ல ஈடுபாடு உள்ளவர்கள் மேலே பாபாவும் அன்பு செலுத்துவார் இல்லையா. பாபாவே ஒரு சேவாதாரி தானே. ஆனால் அதுக்காக சேவையிலே போயிட்டு பாபா நினைவு இல்லாமலும் போயிடக்கூடாது. நினைவோடு சேவை செய்யணும், அதான் உண்மையான சேவை. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க மேலே பாபா அன்பு செலுத்துவார், பாலனை செய்வார். யாருக்கு சேவையில் ஆர்வம் இருக்குதோ அவங்களால சேவை இல்லாமல் இருக்கவே முடியாது. பாபாவும் உதவி செய்கிறாரு இல்லையா. ஆச்சரியமாக இருக்கும் சேவைக்கு பாபா செய்கிற உதவியெல்லாம் பார்க்கும்போது இல்லையா. நிறைய தடைகள் இருக்கும், அந்த தடையை உடச்சி அந்த சேவை நடக்கும். தைரியம் வைக்கணும். குழந்தைங்க மிகவும் இரக்க மனம் உள்ளவர்களாக ஆகணும். அப்போ தான் சேவை பண்ண முடியும் இல்லையா. அவங்களுக்கும் கொடுக்கணும், இவங்களுக்கும் கொடுக்கணும். இங்கே இரக்கம், இதுதான் உண்மையான கருணை. அவங்க வெறும் சாப்பாடு போடுறது, இரத்த தானம் இதுலேயே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இந்த ஞானத்தை பற்றி. பாவம் அந்த உலகத்தவர்களுடைய வாழ்க்கையோ மிகவும் துக்கம் நிரம்பி இருக்குது.
அதனால் நீங்கள் அவங்களுக்கு உயிர் தானம் கொடுக்குறீங்க இல்லை, அந்த உயிருக்கு ஆயுள் கொடுக்குறீங்க. ஒரு விதத்தில் இறந்தவர்களை எழுப்புறாங்கன்றது கரெக்டு தான் இந்த அர்த்தத்துலேயும். ஏன்னா ஆத்மாவுடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு. இப்போ ஞானத்தை கொடுத்து சக்தியை கொடுத்து அவங்களுக்குள்ளே நிரப்புறதன் மூலம் உயிர் தானம் கொடுக்குறோம். ஸோ அப்போ இறந்தவர்களை எழுப்புறது அதான கணக்கு. ஸோ பாபா சொல்கிறாரு, யாருக்காவது இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை நீங்கள் தானம் கொடுக்குற மாதிரி சர்வ உத்தம ஞான தானம் வேறு எதுவும் கிடையாதுன்ற இல்லை. ஞான தானம்னு சொல்லுவாங்க பக்தியில் கூட, ஆனால் அதெல்லாம் ஞானம் கிடையாது. இதுதான் உண்மையான ஞானம், இந்த ஞான ரத்தினங்கள். இதை தானம் கொடுக்குற மாதிரி உயர்ந்த தானம் எதுவுமே கிடையாதுன்றார். அவங்களுக்கு உயிர் தானம் கொடுக்குறோம் இந்த ஞானத்தின் மூலமாக. அதனால் சாதாரண விஷயம் கிடையாது இது. மிகவும் கருணை உள்ளம் கொண்டவராக ஆகணும். இல்லை, இறந்து இருக்கிறவங்கள எழுப்புறீங்க நீங்கள். அவங்களுக்கு தெரியல நாம் இறந்துட்டு இருக்கிறோம், ஆல்மோஸ்ட் இறந்துட்டோன்ட்டு. அவங்களுக்கு தெரியாட்டினாலும் உங்களுக்கு தெரியும். அதனால் கருணை உள்ளம் கொண்டவராக ஆகணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேருக்கு இந்த ஞானம் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு, சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன், டிஸ்கஸ் பண்ணுறான். அவன் உழைக்காமல் எப்படி எது கிடச்சாலும் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொர்க்கத்தை சொல்கிறான். 1 மாதத்துல அவன் இறந்து போயிட்டான் ஆக்சிடெண்ட்டில், சின்ன பையன். அப்போ பாருங்கள். ஸோ அப்போ அந்த ஆயுள் முடியுது. பட் ஆனால் நம்ம கொடுத்துருக்குறோம். பட் அவன் கேட்குறானா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் நமக்கு தெரியாது, ஆனால் கொடுத்துருக்குறோம். அதேமாரி இன்னொருத்தவங்க பல தடவை கொடுத்துருக்குறோம். இறக்கும் பொழுதும் அவங்க இறப்பாங்கன்னு தெரியாது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போதே இறந்துடுறாங்க. பாருங்கள், அவங்க இன்னும் கொடுத்து வச்சவங்க. ஸோ அந்த கருணை உள்ளம் கொண்டவராகணும். அவங்களுக்கு தெரியல இல்லையா? இது நிறைய பாபா குழந்தைங்களே இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, இப்போ இது எப்போ சொல்லுவீங்க இல்லை? உயிர் போனதுக்கு பிறகா? எந்த நேரம் வேணாலும் உயிர் போகும் இல்லையா? நமக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் தான். பாபா சொல்கிறார்ல, நிச்சயம் கிடையாது, நினைவு பண்ணுங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு நினைக்கிறதுக்கான வழியை சொல்லணும்ல. பிராமணி பலவீனமாக இருக்கிறதுனால சேவை மந்தமாகிடுது. அதனால தான் நல்ல டீச்சர் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சென்டரில் சேவை நடக்கலைன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க மந்தமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.